ராமன் அண்ணன் பண்ணும்போது ராமதூரம் அழுதார். இல்லாமதா என்னெல்லாம் வந்து எங்கே கூப்பிடவே மாட்டுறாங்க, கூப்பிடல அவர். எனக்காவது ஒரு நாள் தப்பான ஃபீல்டு சூஸ் பண்ணிட்டோமோ, திரும்பி போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி எண்ணெல்லாம் வந்திருக்கா? இதுதான் என் கெரியராக மாறலாம் தெரியாது. அப்படியே ஆரம்பிச்சு தான் ஓகே அப்போ இதான் நம்ம லைன் போல. இன்னும் இது வரலையே அது வரலையே அப்படிலாம் அலையக்கூடாது. இது இருக்கு, இது இல்லைன்னா நீ எப்படி இருந்திருப்ப? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட பிக் பாஸ் போயிட்டு வந்த போரு ராம் ஏடிகே மச்சான் நீ செஞ்சடா அதெல்லாம் செம்மையா இருக்கணும் செம்மையா ராம் ஏன்டா இதை உள்ள சொல்ல வேண்டியதா உள்ள நான் கொஞ்சம் உர்றா மச்சா வச்சாங்க. ஜேர்னி வந்து நான் எதுதான் விரும்பி சாப்பிடும். அவங்க வந்து ஸ்ரீலங்கன் பாஷையில பேசுவாங்கல்ல, அமுதவாணன் புள்ளையும் வச்சுக்கணும் அமுதவாணன் என்ன சமைக்கிறீங்க கடம்பா பண்ண போறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நம்ம நினைச்ச ஒன்று வந்திருப்போம் இல்லையா, நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ள வரோம், மீடியாங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ள வரோம், நம்ம ஒரு எண்ணத்துல வருவோம். நமக்கு டான்ஸ், நம்ம ஆரம்பத்தில் டான்ஸை வச்சு நம்ம உள்ளே வந்ததுக்கு அப்புறமும் இந்த காமெடியன் ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்தீங்க, நிறைய கெட்டப் போடுவீங்க. ஆமாம், லெஜண்ட் சாரோட கெட்டப்லாம் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும், ராமராஜன் சார் கெட்டப்லாம் பயங்கரமாக பிடிக்கும். ஒரு நம்பிக்கை வந்துச்சா, சரி ஓகே வந்துட்டோம் ஒன்று அமைச்சிருச்சு, இது எப்படியே கூப்பிட்டு போயிடணுங்கிற நம்பிக்கை எப்போ வந்துச்சு உங்களுக்கு தொழிலில்? எனக்கு கலகப்போது யாருன்னா பண்ணும்போதே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துப்பேன் எனக்கு. ஏன்னா கலகப்போது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கலகப்போது சாம்பியனில் வின் பண்ணேன். நானு ராமர் எல்லாம் பண்ணோம். அப்போ நானும் ராமர் வின் பண்ணோம். கலகப்போது சாம்பியன் முடிச்சுட்டு ஜோடி நம்பர் வின் பண்ணேன். அது முடிச்சு அச்சன் தேர் கேம் ஷோ பண்ணாங்க. அது ஃபுல்லு நான் தான் ஹையஸ்ட் வந்தேன். அதுவும் டைட்டில் வின்ன வச்சுக்கேன். அப்புறம் திரும்ப கலகப்போது யார் இப்போ பண்ணாங்க, விஜய் டிவி நம்ம காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் கலந்துனோம். அதில் டைட்டில் வின் பண்ணேன். எனக்கு வந்து இதுதான் என் கெரியராக மாறலாம் தெரியாது. அப்படியே ஆரம்பிச்சு தான் செலக்ட் பண்ணோம். ஓகே செலக்ட் ஆகிட்டோம், ஓகே வேறு வேலை பார்க்கலாம் பார்த்தா அதுக்குள்ளே இதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது. ஓகே அப்போ இதான் நம்ம லைன் போல, இது கரெக்டாக இருக்கு அப்படின்னு தான் நானே முடிவு பண்ணினேன். ஆனால் இதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வரதான் செய்யல, நல்லா தான் செய்யும். எனக்காவது ஒரு நாள் தப்பான ஃபீல்டு சூஸ் பண்ணிட்டோமோ, திரும்பி போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி எண்ணெல்லாம் வந்திருக்கா? அப்படி ஒரு நாள் கூட வந்து கிடையாது. அப்படியாண்ணா? கடவுள்கிட்ட எப்போ நான் நன்றி சொல்வேன். ஓகே சூப்பர், நான் நினச்ச ஒரு லைஃப் நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே போதுமான மனப்பக்கம் என்றைக்குமே மனப்பான்மை இருக்கணும், போதும் அப்படின்றது வேணும். ஏன்னா இன்னும் இது வரலையே அது வரலையே அப்படிலாம் அலையக்கூடாது. இது இருக்குது, இது இல்லைன்னா நீ எப்படி இருந்திருப்ப? இப்போ நம்ம பிடிச்ச லைனில் போகிறதே பெரிய விஷயம். அந்த பிடிச்ச லைனில் நம்ம ஒரு இன்கம் வருதுன்னா அதே பெரிய விஷயம் தான். எனக்கு பிடிச்ச லைன் இது. அப்போ இது பிடிச்ச லைனில் வந்து ஒரு மிமிக்ரின்னு ஒரு கான்செப்ட் தானே. அப்போல்லாம் மிமிக்ரி பண்ணுங்க எல்லாருக்குமே இப்படி ஒரு விஷயம் கிடைக்குமா தெரியாது. இப்போ விஜய் டிவி வந்ததுனால, நிறைய டிவி வந்ததுனால இந்த மாதிரி ஆட்களுக்குலாம் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சி, அதுலேயே நானும் அதில் ஒருத்தர் இருக்கணும் நினைக்கும் போது எனக்கு அது ஹாப்பி தான். அது 100% ஹாப்பி தான் எனக்கு. செம்ம ஜாலி தான். எங்கே போனாலும் படித்த ஸ்கூலுக்கே கெஸ்ட்டாக போகிறோம். நம்ம போக முடியாத காலேஜுங்கெலாம் இன்றைக்கி நம்ம சீஃப் கெஸ்ட்டாக போகிறோம். நிறைய கண்ட்ரி பல இடத்துல கலெக்டரும் நம்மளும் ஒன்றா உட்காரோம், பெரிய பெரிய ஆஃபீஸில் நம்மளும் ஒன்றா உட்காந்துருக்கோம். அப்படிலாம் இருக்குது. எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி அது எல்லாமே கொடுத்து இருந்தோம்னா இந்த கலை தான். அதனால வந்து அதுக்கு எப்பவுமே நம்ம மரியாதை கொடுக்கணும். இது வந்து நான் ஒரு இருந்தால் கூட எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்காரு. அந்த 5 வருஷம் கிடச்சிருக்கோம். அந்த 5 வருஷத்தில் நம்ம பார்க்குறோம் தான் நம்ம சூப்பர்னோம் தவிர பின்னாடி போய் நம்ம திட்டுவோம் பாதி பேர். இங்கே அப்படி கிடையாதுல்ல. இன்னொன்று இருந்தால் உள்ளூருக்குள்ள மட்டும்தான். இது இப்போ கலைங்கிறதுனால ஃபாரின்லாம் போறீங்க. ஆமாம், அங்கே உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க. உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய. ஆமாம், நான் நிறைய வெளிநாடுகள் போயிருக்கேன். அதில் யூஎஸ், லண்டனு, நம்ம நிறைய வெளிநாடுகள் நிறைய நிகழ்ச்சி போயிருக்கேன். பசங்க கூட போய் வெளியிலலாம் சமைச்சு சாப்பிட்டது ஏதாவது இருக்கானே? நம்பி தான். யூஎஸ்ல வந்துட்டு யூஎஸ்ல ஆண்டோனா ஒருத்தருக்காரு, அவரு கூட சமைச்சு சாப்பிட்டு. அதனால ஆர்டிஸ்ட் எல்லாம் கரெக்டான ஆர்டிஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்காரு. சொல்லுங்களேன். யூஎஸ்ல வந்து ஆண்டோனா இருக்காரு, சர்மிளாக்கா ஆண்டோனா, அவங்க கூட போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுருக்கேன். அது பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜப்பான்ல வந்து குறிஞ்செண்ணெய் மெயினா அவரை பார்த்தா எனக்கு வந்துட்டு முதல்ல சமையல் லைட்டாக தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய சமைக்கணும் அது மேலே ஆர்வம் தெரியும்னா. அவர் பெரிய ஒரு ஆள், நல்ல மனுஷன், நிறைய ஹெல்பிங் மைண்ட் உள்ளார். அவரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் நிறைய விஷயத்தில். அவர் வந்து இந்தாப்பா இந்த உனக்கு காசு இருந்தா நீ பண்ணு அப்படிலாம் சொல்லுறது கிடையாது. ஆனால் அவர் வேற விஷயம் பண்ணுவார். அவர் பண்ணதை பார்க்கும்போதே நமக்கு ஆட்டோன்னு பண்ண தோணும். ஜப்பான் குறிஞ்செண்ணெய் அதே மாதிரி ஒரு ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணணும்னு வச்சுக்க. இப்போ அம்மதா ப்ரோக்ராமும் இல்லாமல் பசங்க இருப்பானுங்களே, இப்போ நலிந்த கலைஞர் மாதிரி இருப்பாங்களே, அவங்கள வந்துட்டு இந்த ஷோக்கு அவங்கள கூட்டுவா. அவர் பெரிய ஆர்டிஸ்ட். அவர் வந்தாருன்னா சூரியன், சுந்தரி சார், எல்லாம் மோகன் சார், ஆக்டர் மோகன் சார், அவங்க இவங்க கிறிஷ் எல்லாம் வந்துருவாங்க. ஆனால் அவர் வந்து உங்க கூட பெருசாக அவங்க ப்ரோக்ராம் பண்ணலை,
டிவியில் வந்தாங்க பெருசாக பண்ணல கஷ்டப்படுறாங்க அவங்கள கூப்பிட்டு வந்தார். அந்த அவங்கள மனசு தான். செலக்ட் பண்ணி நான் வந்து நம்ம சிம்பு மதன் டிஆர் இவங்களாம் கூப்பிட்டு போவேன், மெக்கானிக் சேகர் மைக்கேல் இவங்களாம் கூப்பிட்டு போவேன். கூப்பிட்டு போனே அங்கே வந்து அவங்களுக்கு ஒன்று பண்ண நினைப்பார், யாரோ இது பண்ணது இவங்க பண்ணாங்க நல்லா இருக்கும் எனக்கு திருப்தியாக இருக்கணும். அப்போ பார்க்க மனசை பார்ப்பேன் இல்லை என்ன பண்ணுவாங்க நல்லா ஃப்ரேமில் வந்து தான் வேணும் வருவாங்களே அப்படி இல்லாமல் அது பண்ணுவார். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கும். அவர் என்ன பண்ணால் குக்கிங் அவர் ரொம்ப பிடிக்கும். நான் ஜப்பான் போனோம்னா அவரு பெரிய ஆள் சொன்னால் 10 பேர் வந்து வேலை செய்வாங்க. இப்போ நெப்போலியன் சார் மேரேஜ் கூட அவர் தான் ஜப்பானில் பண்ணி கொடுத்தாரு. ஓகே ஓகே. அவர் என்ன பண்ணுவார்னா கனவாலாம் வாங்கிட்டு வந்து ஆனால் கனவா வேணும் அன்றைக்கி வந்து டியூஸ்டே நான் வந்து சாப்பிட மாட்டேன். அப்போ நான் சொன்னேன் அண்ணே நீ சாப்பிட மாட்டேனே அப்படியா சரி விடுப்பானார். அப்புறம் நாளைக்கு வந்து எங்கே இருக்காரு வா வீட்டுக்கு வாப்பானார். அவங்க வீட்டுக்கு வர வச்சு அவங்க என்ன அவங்க வீட்டில் கனவா வாங்கினது இவ்வளோ பெரிய கனவா செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி ஒரு பக்கம் செஞ்சுட்டா இந்த கனவா செஞ்சுட்டு அவர் சமைச்சு அவர் கையால் பரிமாறம் நினைப்பார். இவ்வளோ பெரிய ஆள். அப்போ நினச்சேன் சே என்ன ஒரு தன்னை இருக்கும் என்ன ஒரு இது அதான். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய மனுஷன் பெரிய மனுஷனா அப்படிங்கிற மாதிரி. இல்லை அதனால தான் பெரிய மனுஷன். ஆமா நல்லா நான் வந்து நல்ல சமையல்காரன் நல்லா எனக்கு சமைக்க தெரியுதுன்னு ஃபர்ஸ்ட் நல்லா சமைச்சு சாப்பிட்ட ஒரு சாப்பாடு தான் ஞாபகம் இருக்கா? யாருக்காவது சமைச்சு கொடுத்துருப்பீங்க? சமைச்சு நான் அதிகமாக சமைக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும் ரைட்டாக நான் செஞ்சுப்பேன் சும்மா எப்போனா. ஆனால் பிக் பாஸ் தான் நான் நல்லா ஃப்ரைட் ரைஸு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் ஏன்னா டாஸ்க்லாம் பண்ணணுன்றதுனால என்ன பண்ணுவேன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் போது நானாக சின்ன சின்ன ஐட்டத்தை போட்டு சும்மா பெப்பர் போட்டு ஆனியன் போட்டு இது வெண்டைக்காய் போட்டு எனக்கு பிடிச்ச ஐட்டம் சும்மா ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிடுவேன். ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிட்டாலுமே எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். எனக்கு நம்ம பண்ணி சாப்பிட்றது ஒரு திருப்தி. ரெண்டாவது அது ஹெல்த்தியாக இருக்கும்ல. அங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு டேஸ்ட் கிடையாது. கரெக்ட். ஹெல்த்தியாக வேணும் டாஸ்க் பண்ணணும் எனர்ஜி வேணும். எங்களுக்கு சிக்கன் மட்டும் எதுவும் கிடையாதுங்க. கொடுக்குற அந்த எக்கு தான் அது கூட 2-3 தான் கொடுப்பானுங்களே. டாஸ்க் பண்ணுறதை தாண்டி சண்டை போடுறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையானே? அதுக்கு தான் இல்லைப்பா சண்டை கூட போடலாம்ப்பா சும்மா வாயால் சண்டை போடலாம் புரியுதா? அது மேட்ரு கிடையாது. இங்கே சும்மா நீ கூட பேசலாம். குழலை சண்டை போடுறாங்களே அவங்க போய் சண்டை போடலாம். பட்டிமன்ற பேச்சாலாம் சண்டை போடுவாங்க. எவ்வளோ இன்றைக்கி ஆட்டோக்காரில் எவ்வளோ பேர் இருக்காங்க கூட்டு சண்டை போடலாம். அது மேட்ரு கிடையாது. அங்கே இருந்து ஒருத்தன் கேமில் வந்து ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறான்ல டாஸ்கில் ஒருத்தனை ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணுறான்ல அதுதான் வேணும். அது ஹெல்த் வேணும். சும்மா பேசி ஹெல்த் தேவையில்ல. ஓகே அதை பண்ணியிருக்கேன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவ்வளோதான். ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாரும் அப்படி ஒரு இது கொடுத்தாங்க ரியாக்ஷன் கொடுத்தாங்கிறது? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட பிக் பாஸ் போயிட்டு வந்த போரு ராம் ஏடிகே எல்லாம் மச்சான் ஏடிக்கெல்லாம் மச்சான் நீ செஞ்சடா அதெல்லாம் செம்மையா இருக்கணும் செம்மையா ராம் ஏன்டா இதை உள்ள சொல்ல வேண்டியதா உள்ள நான் கொஞ்சம் உர்ரா மச்சா வச்சானுங்க எல்லாம் நல்லா பசங்க உண்மையாவே சூப்பர். அவன் விக்ரம் கூட சொல்லுவாப்புல டேஸ்ட் அமுதானாரு. ஜனனி வந்து நான் எதுசா விரும்பி சாப்பிடும். ஜனனி அவங்க இல்லையா அவங்க இந்த ஸ்ரீலங்கன் பாஷையில பேசுவாங்கல்ல. அமுதவாணன் அமுதவாணன் என்ன சமைக்கிறீங்க? நான் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன். ஆனால் சிக்கன் அவனுக்கு கொடுத்துருவேன். உடனே அதை வெளியே வந்து அமுதம் ஜன்னிக்கு சிக்கன் கொடுக்குறாரு அப்படி கிடையாது. யோசிச்சு பார்த்தோன்னா அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கொடுத்தேன். அது சும்மா பிஆர் இருப்பானுங்களே ஆப்போசிட் நமக்காக ஒரு டீம் ஒர்க் பண்ணிக்கல அந்த டீம் பண்ணது புரியுதா? ஆனால் அங்கே இருக்கும் சொல்ல மாட்டாங்க சிக்கன் இவங்க தான் கொடுக்குறாங்க அவங்க கொடுங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. சொல்ல முடியாது. எல்லாருக்கும் நான் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் எல்லாம் கொடுப்பேன். ஏன்னா சிக்கன் சாப்பிட மாட்டேன். கரெக்ட். ஆப்பிள் ஆரஞ்சுலாம் கொடுத்தாருவாங்க. நான் ஆப்பிள் ஆரஞ்சு சாப்பிட மாட்டேன். அப்படியா? அவள் ஃப்ரூட்ஸ் தான் பண்ணுவேன். என்கிட்ட யாருக்கிட்ட நான் கொடுத்துருவேன். கூட இருக்கிறவங்களோட வளர்ச்சியும் அவங்களோட சக்ஸஸுமே வந்து நமக்கு பர்சனலாக சந்தோஷம் கொடுக்கும். அந்த மாதிரி உங்க கூட நிறைய பேர் டிராவல் பண்ணாங்க. ராமர் நான் பண்ணும்போது ராமதூரம் அழுதார். இல்லாமதா என்னெல்லாம் வந்து எங்கே கூப்பிடவே மாட்டுறாங்க. கூப்பிடல அவருக்கு தெரியும். நானும் ராம தான் ஃபீல் பண்ணுவேன். ராம என்ன டேலண்ட் நீ அதெல்லாம் இல்லாமல் இருக்காமல் அப்போ நான் சார்கிட்ட சொல்லுவேன். அப்போ இது பண்ணும்போது சரி அமதா சரி அப்புறம் பண்ணி இன்றைக்கி ராமர் பிடிக்காது. அதுவும் எனக்கு ஹாப்பி தான். அப்புறம் ஜனனி வந்து பிக் பாஸில் வந்துட்டு அவங்க வெளியே போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப நான் அப்போ அழமாட்டேன். அன்றைக்கி நானே வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டேன். சரி என்னடா இது ஏன்னா கூட இந்த அமுதாவனை கூப்பிட்டு இருக்கோம். ஒரு இதாக இங்கே சுற்றிட்டு இருக்கோம். ஒரு ஜாலியாக இருக்கும். என்னை பற்றி எங்கேயுமே பின்னாடி பேசுனது கிடையாது. வெளியே வந்த போகிற நான் பார்த்தேன். அப்படி இருக்க பொண்ணு ஒரு இடத்துல ஒரு டாஸ்க் பண்ணும்போது அமுதா ரொம்ப நேரம் இதாக பேசினாங்க. சின்ன பொண்ணு தான். ஆனால் வந்துட்டு நம்மளை வந்துட்டு பெரியவங்க மாதிரி அட்வைஸ் பண்ணுறது சூப்பராக பண்ண உங்கள் அம்மா நல்லா உன்னை வளர்த்துருக்காங்க. அது சொல்லும்போது நம்ம மாதிரி கண்ணெலாம் கலங்கிச்சு எனக்கு. பிக் பாஸே சொல்லியிருப்பாங்க. சரி அந்தமாதிரி பசங்களாம் வந்து நல்லா இருக்கணும் போது இந்த பொண்ணு எப்படி இருக்குது கஷ்டப்பட பொண்ணாச்சு இதெல்லாம் வெளியே போனால் எப்படி இருக்கும் அப்படியே யோசிப்பேன். இன்றைக்கி அதுவும் வந்து நான் எனக்கு ஒரு 60 நாள்லேயே 65 நாளில் வெளியே வந்துட்டு லியோ படத்தை பண்ணிட்டாங்க. விஜய் சார் இப்போ அடுத்தடுத்து இப்போ மிஸ்கின் சார் படம் நிறைய படங்கள் பண்ணுறாங்கன்னும் போது அது எனக்கு ஒரு ஹாப்பி தான். ஓகே சூப்பர். நம்ம கூட இருந்தவங்க நல்லா இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறேன். நான் அதுமாதிரி நிறைய பேர் இருக்காங்க நல்லா இருந்தாங்க.
அதெல்லாம் எனக்கு அது நீங்கள் மீடியா லைனில் பார்த்தீங்க, மீடியா லைனில் எல்லாமே இருக்குங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நான் ஹாப்பி தான். அவனுங்க எல்லாமே எப்பவுமே சொல்லுவாங்க, இல்லடா முது உன் கூட இருந்தால் ஒரு வைப்பு தான் உண்மையாகவே அப்படின்வாங்க. அது நல்லா எனக்கு சந்தோஷம். சூப்பர்ண்ணா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.